இது சாம்சங் இன்வெர்டர் மாடல் ஏசி கூலிங் காயிலுங்க. ஸோ கேஸ் லீக் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல லீக் வந்தது. மற்ற ஏரியாலாம் அப்படியே பிரேசிங் பண்ணி எக்ஸ்ட்ரா மேலே கொஞ்சம் சரக்கு வச்சுருக்குது, அதாவது திரும்ப லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறது. ஸோ இந்த ஏசி பார்த்தீங்கன்னா 1/4 காயில் வாட்டர் சைஸு சொல்லுவாங்க. எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து டைக்கின் ஏசிங்க, நான் இன்வெர்ட்ரு. இதுக்கு வந்து எல்லா காயில்ஸும் லீக்கு, எல்லா லைன்லேயும் லீக்கு. இது வந்து யூ பென்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது புதுசாக. இது இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே பழசை கட் பண்ணி போட்டு புதுசாக உள்ள வச்சு பிரேசிங் பண்ணியிருக்கிறது. ஸோ இது வந்து 3/16 காயில். ஸோ இது எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். ஒரு ஏசி கேஸ் லீக் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரணுன்னா நீங்கள் காப்பர் பைப் எந்தளவுக்கு திக்னஸாக வாங்குறீங்களோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், கேஸ் லீக் கம்மியாக நடக்கும். ஸோ அது இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் நினச்சேன். ஓகே, தேங்க்யூ.